தேவரீர் என்னை ஆசீர்வதித்து அப்படிங்கிற யாபேசனுடைய ஜெபத்தை தான் ஒரு வேண்டுதலாக நம்ம வைக்க போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய முழு கான்செப்டுமே இப்ப நீங்க என்ன கேட்கணும்னா, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. யாபேஸ் ஜெபித்த பொழுது அல்லது யாபேஸ் வேண்டிக் கொண்ட பொழுது நீர் அவனை ஆசீர்வதித்தீரே, என்னையும் ஆசீர்வதியோ, என்னையும் ஆசீர்வதியும் என்று நீங்கள் கேட்கிற பொழுது நிச்சயமாலுமே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு என்ன செய்தார்னா அருளினார். அப்ப இன்றைக்கு யாபேசுடைய முதல் ஜெபம் என்ன? தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி வேதத்துல, அதாவது யாபேஸ் தேவனுடைய திட்டத்தை விளங்கி கொண்டவனாயிருந்தான் என்று சொல்ல முடியும். ஏன்னா தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் திட்டமும் நோக்கமுமே நாம் ஆசீர்வாதமாக இருக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே, நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நம்ம துக்கத்தோடு வேதனையோடு பிசாசின் பிடிக்குள்ள போராட்டங்களோடு கண்ணீரோடு கூட இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் நோக்கமும் அல்ல. நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பரிபூரணமான ஒரு சித்தமுமாய் இருக்கிறது. ஆதலால் தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஆசீர்வதித்து, வேதத்துல வாசிக்கிற பொழுது அவர்களை உண்டாக்கி, வேதத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28 பார்க்கிற பொழுது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், நம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பரிபூரணமான சித்தம். ஆதாம் ஏவாளை தேவன் ஆசீர்வதித்தார். அடுத்து நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது 9ஆம் அதிகாரம் முதல் வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். நோவாவையும் நோவாவினுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கிற பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அடுத்து அப்படியே பார்க்கிற பொழுது ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார், யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். அடுத்து பாருங்க, யோசேப்பை எகிப்துக்கு முழுமைக்கும் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற வார்த்தையின்படி யோசேப்பை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்? அநேக ஜனங்கள் யோசேப்பினிடத்துல வந்து கையேந்தி நிற்கத்தக்கதா யோசேப்பை கர்த்தர் பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுங்கிற வார்த்தையின்படி யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடுத்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பொன்னையும் வெள்ளியும் உடையவர்களான அவர்களை ஆசீர்வதித்தார். பொன்னும் வெள்ளியும் உடையவர்களாய் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்படி நிறைய வேதத்துல வாசிக்கிற பொழுது தேவன் தமது ஜனங்களை